ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தினமொரு தகவல் சீரிஸ் கீழே முக்கிய தினங்கள் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இது நடந்து முடிஞ்ச குரூப் ஒன் எக்ஸாமில் 4 தினங்கள் கொடுத்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஓகே, வாங்க பார்ப்போம். அதனால இந்த குரூப் 4 எக்ஸாம்லையும் குரூப் 2 எக்ஸாம்லையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஜனவரி 12. ஜனவரி 12 நம்ம என்ன தினமாக கொண்டாடுறோம்னா தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடுறோம். ஓகேங்களா? ஜனவரி 12 என்ன தினம்னா தேசிய இளைஞர் தினம். இந்த ஜனவரி 12ஆம் தேதி யாருடைய பிறந்த நாள்னு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஜனவரி 23 என்ன தினமாக கொண்டாடுறோம்னா பராக்கிரம் திவாஸா கொண்டாடுறோம். ஓகேங்களா? இது யாருடைய பிறந்த நாள்னு பார்த்தீங்கன்னா நேதாஜியோட பிறந்த நாள். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு ஒரு கொஸ்டின், நேதாஜி அப்படிங்கிற இதில் நடத்தினவர் யாருன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பிப்ரவரி 13. பிப்ரவரி 13 நம்ம என்ன தினமாக கொண்டாடுறோம் பார்த்தீங்கன்னா தேசிய பெண்கள் தினமாக கொண்டாடுறோம். தேசிய பெண்கள் தினம் இன்னைக்கு பிப்ரவரி 13. ஓகேங்களா? ஓகே, இந்த தேசிய பெண்கள் தினம் யாருடைய பிறந்த நாள்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு அவங்களுடைய பிறந்த தினம். ஓகேங்களா? நம்ம சரோஜினி நாயுடுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் இந்தியாவின் முதல் கவர்னராக இருப்பாங்க. ஓகேங்களா? இந்தியாவின் முதல் பெண் கவர்னராக இருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் இந்திய பெண் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. ஓகேங்களா? இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் இந்திய பெண் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. எப்போ அவங்க மாநாட்டுக்கு தலைமை ஏற்றிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1925. ஓகேங்களா? 24ல் காந்தி இருந்திருப்பாங்க, 1925ல் சரோஜினி நாயுடு இருந்திருப்பாங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் என்னதுன்னா சரோஜினி நாயுடு 1925ல் இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு தலைமை ஏற்றாங்க. அது எந்த மாநாடுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? எந்த பிளேஸ்ல நடந்திருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இதே சரோஜினி நாயுடு அம்மையார் தான் நம்ம முகமது அலி ஜின்னாவை என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஏப்ரல் 14. ஏப்ரல் 14 நம்ம என்ன தினமா கொண்டாடுறோம் பார்த்தீங்கன்னா சமத்துவ தினமா கொண்டாடுறோம். என்ன தினமா கொண்டாடுறோம் பார்த்தீங்கன்னா சமத்துவ தினம். ஓகேங்களா? ஏப்ரல் 14 என்ன தினம்னு பார்த்தீங்கன்னா சமத்துவ தினமா கொண்டாடுறோம். இது யாருடைய பிறந்த நாள்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கருடைய பிறந்த தினம். ஓகேங்களா? B.R. அம்பேத்கருடைய பிறந்த தினமா நம்ம என்ன கொண்டாடுறோம்னா சமத்துவ தினமா கொண்டாடுறோம். இது எங்க மட்டும் கொண்டாடுறோம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொண்டாடுறோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஜூலை 15. ஜூலை 15 என்ன தினமா கொண்டாடுறோம் பார்த்தீங்கன்னா கல்வி வளர்ச்சி நாள். கல்வி வளர்ச்சி நாள். இது யாருடைய பிறந்த நாள்னு பார்த்தீங்கன்னா நம்ம கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய பிறந்த நாள் தான். ஓகேங்களா? அவர் பீரியட்ல தான் எஜுகேஷனுக்கு நிறைய செஞ்சிருப்பாரு. நெக்ஸ்ட் மதிய உணவு திட்டம்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அவருடைய பீரியட்ல தான் ஐஐடி எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இதுக்கு நம்ம ஒன்லி காமராஜர் ஐயாவை மட்டும் சொல்ல முடியாது. அந்த டைம்ல ஜவஹர்லால் நேரு அவங்களும் அதுக்கு நிறைய இது பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் செப்டம்பர் 17. செப்டம்பர் 17 என்ன தினமா கொண்டாடுறோம் பார்த்தீங்கன்னா சமூக நீதி தினமா கொண்டாடுறோம். செப்டம்பர் 17 என்ன தினம் பார்த்தீங்கன்னா சமூக நீதி தினம். இது யாருடைய பிறந்த நாள்னு பார்த்தீங்கன்னா பெரியார். பெரியாருடைய பிறந்த நாள் தான் நம்ம என்ன சொல்றோம்னா சமூக நீதி தினமா கொண்டாடுறோம். எங்க